தேவனே விசில் அடித்தார். விசில் அடித்தான் கூட்டங்கள் சொல்லுது. வேதத்தில் ஓசியாவில் ஏசாயாவில் அவர் பயில் காட்டி அழைத்தார்னு இருக்கு. அந்த பயில் காட்டி அழைத்தார் என்பது ஆங்கிலத்தில் ஹிஸ்ட்னு இருக்கு. ஹிஸ்ட் என்று சொன்னால் மெல்லிய சத்தம், இல்லைன்னா சிக்னல். ஒரு சிக்னல் கொடுத்தார். 2 ஊழியக்காரங்க ஒருத்தர் மீட் பண்ணாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாராம், எங்கள் சபையில் பயங்கர எழுப்புதல். அப்போ அடுத்த ஊழியர், அப்படியா எவ்வளோ புது ஆத்மா வந்திருக்காங்க? அப்படி ஒரு சொன்னாராம், இல்லை 50 பேர் போயிட்டாங்க. நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். If you be risen with Christ, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால். பாகம் 7. 6 வாரங்களாக இதே தலைப்பில் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதற்கொண்டு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மட்டுமாக ஏறத்தாழ 31 வசனங்கள். கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்கள் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவோடு கூட எழுந்தது என்று சொன்னால் கொலோசையர் 2:12 பார்க்கிறோம். ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகும். அதில் ஞானஸ்நானத்தில் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் என்றால் ஞான ஸ்நானம் பெற்றது உண்டானால். If you are baptized, if you be risen with Christ means if you are baptized. நீங்கள் ஞான ஸ்நானம் எடுத்துள்ளனா எப்படி இருக்கணும்? முதலாவது, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடணும். Seek things which are above. 2வது, பூமியில் உள்ளவைகளே அல்ல. இங்கே இருக்கிற வெல்த்து, பவரு, ஆனரு, ப்ளஷரு, சொத்து, சுகம், மதிப்பு, மரியாதை, இங்கே உள்ளவை உலக சந்தோஷம், இதை தேடாமல் நாடாமல் மேலானவைகளை நாடுங்கள். நாடுங்கள் என்றால் செட் யுவர் அஃபெக்ஷன், யுவர் மைண்ட் செட். அந்த பரலோக சிந்தையோடு கூட நாம் இருக்க வேண்டும். 3வதாக 5வது வசனத்தில் பார்த்தோம். அதனால் நம்ம பரத்துக்குரியவர்கள். அதனால் இந்த உலகத்தில் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்விச்சை, கெட்ட ஆசைங்க, தீய உணர்ச்சிகள், விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகியவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிறவங்களை அவயவங்களை அழித்து போடுங்கள், மாற்றிஃபை பண்ணுங்க, அவைகளை செயலற்றதாக்குங்க. விபச்சாரத்துக்கு, வேசித்தனத்துக்கு, அசுத்தத்துக்கு, கெட்ட இச்சைகளுக்கு, அதுக்கு நம்ம உடம்பை விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம கண்ணை கண்ட்ரோல் பண்ணணும். நம்முடைய தாட் ப்ராசஸ், தீய எண்ணங்கள், அதை உண்டு பண்ணுகிற அந்த ஃபேக்கல்ட்டிஸை மாற்றிஃபை பண்ணுங்க. 4வது பார்த்தோம் 8ஆம் வசனத்தில். இப்பொழுதோ, இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்க. கோபம், கோபத்துடைய அக்கா மூர்க்கம், அங்கே பொறாமை என்று இருக்குது. அது பொறாமை என்றல்ல, பிரியமானவர்களே, மற்றவங்க மேலே தீது, யார் மேலே கோபப்படுறோமோ அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரணும். என்ன எல்லாருக்கும் வருது, எனக்கும் வரும்.
எல்லாம் பண்ணிட்டாங்களே, ஆண்டவர் கேட்க மாட்டீரா? அவர் அடிக்க மாட்டீரா? மேலிஸ் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழில் அதை பொறாமைன்னு சொல்கிறாங்க. மேலிஸ் என்றால் பொறாமை இல்லை. பிரியமானவர்களே, மேலிஸ் என்ற சொல்லினுடைய பொருள் டிசைரிங் த ஹர்ட்ஸ் ஆஃப் தி அதர்ஸ். மற்றவர்களுக்கு ஒரு ஹர்ட் வரணும் அப்படின்னு விரும்புகிறது. அப்புறம் அவங்கள பற்றி தூஷித்து பேசுகிறது. கோபம் வந்துடுச்சு, மூர்க்கம், அவங்களுக்கு ஏதாவது கேடு வரணும்னு நினைக்கிறது, அவங்கள பற்றி தூஷிக்கிறது, இன்னும் நம்முடைய வாயில் பிறக்கலாகாத கெட்ட வார்த்தைகளை பேசுகிறது. இந்த கோபத்தை குறித்து நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம். இந்த கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரியணும். கோபம் நம்முடைய கிளான்ஸ், இந்த உணர்ச்சிகள் நம்முடைய சுரப்பிகளை இயக்குது. குறிப்பாக இதய துடிப்பு அதிகமாக்குது. நம்முடைய மூளை வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. அதனால தான் உதரெல்லாம் துடிக்குது. அந்த நேரத்தில் எலும்புகள் பலவீனமாகுது. அதான் அப்படி கோபம் வந்தோடனே அப்படியே போய் உட்காந்துடுறோம், இல்லைன்னா அப்படி படுக்கலவே படார்னு படுக்கிறோம். ஏன்னா அந்த எலும்புகள் தாங்க முடியலை, நம்ம உடம்பு வெயிட்டை தாங்க முடியலை. கோபம் வந்துச்சுன்னு சொன்னால் சாப்பிட பிடிக்காது, சாப்பாட்டை தள்ளி விட்டுருவோம், பிளேட்டை தள்ளி விட்டுருவோம், உள்ளே சாப்பாடு போகாது. அப்போ கோபம் என்பது நம்முடைய அநேக உடல் உறுப்புகளை பாதிக்கும். அநேக சுரப்பிகள் தாறுமாறாக சுரக்க ஆரம்பிக்கும். கோபப்படும்போது பிரியமானவர்களே, சர்க்கரை அளவு அதிகமாகும். அப்போ தான் நம்ம செயல்பட முடியும். ஒன்று அடிக்க முடியும், இல்லைன்னா ஓட முடியும். அப்போ ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு அது கூட்டும். மெடிக்கல் டைமில் ஸ்பைக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி திடீர்னு நிறைய சர்க்கரை வந்துடும். அதான் உடனே கை வலிப்பு அந்த மாதிரிலாம் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்கும். பிரியமானில் இங்கே டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. நான் ரொம்ப மருத்துவம் பற்றி பேசலை. கோபம் என்ற ஒரு உணர்ச்சி தவறை திருத்துவதற்கு தேவை, தவறை திருத்துவதற்கு தேவை. ஆனால் அந்த கோபம் நம்முடைய சரீரத்திலேயும் பலவிதமான தாக்கங்களை உண்டாக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 5வது பார்த்தோம், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லக்கூடாது. ஒரு வார இடைவெளி இருந்ததுனால வேலை நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். பொய் சொல்லக்கூடாது. பிசாசு பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். நம்ம உள்ளே கொண்டு வைத்துக்கொண்டு வெளியே ஒரு வேஷம் போடுறதும் பொய் தான் என்று பார்த்தோம். உள்ளதை உள்ளதென்று இல்லதை இல்லதென்றும் சொல்லணும், இல்லைன்னா அது பொய், தீயவனால் உண்டாயிருக்கும். நம்ம சொல்லும்போதே ஆமாம் என்றும் அல்ல அல்ல என்றும் இருக்கக்கூடாது. எஸ்னா எஸ், நோன்னா நோ, அது பேசி பழக வேண்டும். நான் பொய் சொல்லுகிறேன் என்றெல்லாம் மற்றவர்களுக்காக பொய் சாட்சியும் சொல்லக்கூடாது. பிரியமானிலே பொய் சாட்சி சொல்லுகிறவர்கள் நாசமடைவார்கள் என்று பார்க்கிறோம். ஊழியத்தின் காரியத்திலே கர்த்தர் சொல்லாததை கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறது பொய். கர்த்தர் சொல்லாததை கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறது பொய். கள்ள தீர்க்க தரிசனங்கள் இதெல்லாம் பொய் என்று பார்த்தோம். பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாக அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்கடைவார்கள். 6வது, பழைய மனுஷனை கலைந்து போடணும். ரட்சிக்கப்பட்ட பழைய மனுஷன் என்றால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு, எப்படி பேசணும், எப்படி உடுத்தணும், எப்படி நடந்து கொண்டோம், அதெல்லாம் நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அதை கலைந்து போடணும். 7வது பார்த்தோம், 10ஆம் வசனம், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக்கணும். நம்ம பார்த்தாலே நம்மளை கிறிஸ்டியன், இயேசுவினுடைய பிள்ளை என்று தெரியணும். அதான் நம்முடைய புதிய மனுஷன். அதை நம்ம put on the new man, அதை நம்ம தரித்து கொண்டிருக்க வேண்டும். 8வது வசனம் பார்த்தோம். அப்படி இருக்கிறனால 12-13 வசனங்கள் 8வது குறிப்பு. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரியருமாய்
உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி சப்போர்ட் பண்ணி, பிரியமானவர்களே, ஒருவரை ஒருவர் தாங்கி பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று பார்த்தோம். பிரியமானவர்களே, மன்னிக்கிறத குறித்து ஒரு சில குறிப்புகள் பார்த்தோம். உங்கள் பேரில் யாருக்காவது குறை இருக்குமானா அவங்ககிட்ட போய் ரெக்கன்சில் ஆகுங்க. ஒருவர் பேரில் உங்களுக்கு குறை இருக்குமானா அவங்கள நீங்கள் மன்னிச்சிருங்க. வெறுமனே மன்னித்தால் மாத்திரம் போதாது. உங்களுக்கு யார் மேலே குறை இருக்கு, அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க அழிந்து போகக்கூடாது. அவங்கள எப்படியாவது ஆதாயம் பண்ண முயற்சிங்க. மன்னிப்பது ஒரு பூரண சற்குணத்தின் கட்டு என்று பார்த்தோம். நம்ம மன்னிக்கும் போது தான் நம்முடைய தப்பிதங்கள் நமக்கு மன்னிக்கப்படுது என்று பார்த்தோம். மன்னிப்பது என்று சொல்வது ஏதோ மன்னிச்சிட்டேன் என்றால் 7-70 தரம், ஒரு நாள் 490 தரம் ஒருத்தர் தப்பு பண்ணால் கூட அவங்க மன்னிப்பு கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நம்ம மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களை, எப்படி மன்னிக்க வேண்டும்? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல். அவங்க செய்த தவறு மறக்க முடியாது, நினைக்கக்கூடாது. மறக்க முடியாது, நினைக்கக்கூடாது. மீண்டும் மீண்டுமாக அதை உங்களுடைய நினைவாற்றலுக்கு கொண்டு வரக்கூடாது என்று பார்த்தோம். 9வது, இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அது எப்படிப்பட்ட அன்பெல்லாம் இருக்குது? ஈரோஸ்னா என்ன, பேத்தோஸ்னா, ஃபைலோஸ்னா என்ன, அப்புறம் அகப்பேனா என்ன, அதெல்லாம் விளக்கமாக சொன்னேன். அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, நம்ம நேச்சர் அன்பு செய்கிற நேச்சர், அவ்வளோதான். My love, agape love, is independent of the recipient. நான் யார் மேலே அன்பு செலுத்துறேன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க நல்லவங்க கெட்டவங்க என்றால். ஒரு நல்ல மனைவியை நேசிக்க முடியாதவன் மனுஷனே இல்லை. ஒரு நல்ல மனைவியை நேசிக்க முடியாதவன் மனுஷனே இல்லை. ஒரு மனைவி நல்ல மனைவி, அந்த மனைவியை நேசிக்கிறான், நல்ல மனுஷன். மனைவி நல்லவளோ கெட்டவளோ, கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல என் மனைவியை நான் நேசிக்கிறேன், கிறிஸ்துவை. ஒரு நல்ல பிள்ளை, ஒரு நல்ல நண்பன், அவனை நேசிக்க முடியாதவன், அவன்கிட்ட அன்பு செலுத்த முடியாதவன் மனுஷனே இல்லை. ஒரு நல்ல நண்பன், அவன்கிட்ட நான் அவனை நேசிக்கிறேன், அவன் என்னை நேசிக்கிறான், நான் அவனை நேசிக்கிறேன், நல்ல மனிதன். அவன் ரொம்ப மோசமான, எனக்கு விரோதமாக தீங்கு செய்கிறான், ஆனாலும் நான் அவனை நேசிக்கிறேன், அவனுக்காக ஜெபிக்கிறேன், அவனை ஆசீர்வதிக்கிறேன், அவனுக்கு நன்மை செய்ய விரும்புகிறேன், நான் கிறிஸ்தவன். அதான் அந்த அன்பு. இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த ரெசிபியன்ட். அவன் நல்லவனா கெட்டவனாங்கிற பற்றி கவலை இல்லை, நான் நேசிப்பேன், அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் ஒரு பைண்டிங் ஃபேக்ட். அந்த அன்பு இல்லைன்னா எல்லாமே ஜீரோ. உங்கள் பேப்டிசம், உங்களுடைய அனாயிண்டிங், உங்கள் மினிஸ்ட்ரி, உங்கள் கான்சிக்ரேஷன், பிரதிஷ்டை, தசமபாகம், காணிக்கை, எல்லாமே ஜீரோ. அதனால் அந்த அன்பை கட்டிக்கொள்ளுங்க. 10வது பார்த்தோம், 15ஆம் வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. இருதயங்களில் ஆழக்கடவுது என்று சொன்னார். ரொம்ப எனக்கு அது ஒரு நல்ல வெளிப்பாடு. அந்த மூலத்தை பார்க்கும்போது அதுதான் அம்பையர், ஆர்பிட்டர். அது சொல்கிறது தான் ஃபைனல். எனக்குள்ளே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், எனக்குள்ள ஒரு சமாதானம் இருக்குது. ரைட், இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, எனக்கே தெரியுது. அப்போ நான் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் என்னுடைய ஆர்பிட்டர் எனக்குள்ளாக உள்ள சமாதானம். 11வது குறிப்பாக பார்த்தோம், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. குறிப்பாக ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். பாவத்தில், அசுத்தத்தில், அக்கிரமத்தில் இருந்த நம்மை இன்றைக்கு ரட்சித்து இப்படி ஒரு ஆவிக்குரிய சபையில் உட்கார வைத்திருக்கிறார். எவ்வளோ அசுத்தமாக இருந்தோம், நம்மள சிலர் குடித்து வெறித்து சாக்கடையில் விழுந்து கிடந்தோம். இன்றைக்கு பரிசுத்தவான்களோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். நாளைக்கு தேவ தூதர்களோடு கூட, இயேசுவோடு கூட நம்ம பரலோகத்தில் இருக்க போகிறோம்.
நம்ம அதை குறித்த ஒரு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரியமல்ல, அதே போல் உங்களை சத்தியத்தில் நடத்துகிற ஊழியர்கள், பரிசுத்தவான்கள், உங்களை நடத்தின சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், இல்லைன்னா ஒரு பிரதர், ஒரு சிஸ்டர், இன்றைக்கி உங்களுக்காக ஜெபித்து உங்களுக்காக பாரப்படுற ஒரு பாஸ்டர், அவங்க மேலே கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களுக்கு எப்போதும் ஒரு கிராட்டிடியூட், ஒரு நன்றி அறிதல் இருக்கணும். பிரியமானவர்களே, ஒரு சகோதரர், ஒரு குடும்பம் கர்த்தருடைய பிரதான கிருபையினால் அவங்கள ரட்சிப்புகள் நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவங்களுக்காக ஜெபிக்கும் போது அவங்க அபிஷேகம் பெற்றாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு பயங்கரமான வியாதி பலவீனம் இருந்தது. ஜெபிக்கும்போது கர்த்தர் அவங்களுக்கு ஆச்சரியமான விடுதலை கொடுத்தார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய சில வார்த்தைகளை கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது. இதெல்லாம் என் கையால் அவன் வாழ்க்கையில் செய்ய கற்று உதவி செய்தார். ஆனால் இதுக்கு இந்த கை பயன்படாதா? நான் சொல்ல விரும்பலை. கொஞ்சம் வேதனைப்பட்டேன். முடிவு பயங்கரமாக இருந்தது. வேதனைப்படக்கூடாது என்று தான் விரும்புகிறேன். ஆனால் சில வேளைகளிலே சில விசுவாசிகள், சில குடும்பத்தார், சில வாலிப பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் ரொம்ப வேதனைப்படுத்துது. வேதனைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பாஸ்டர் சுந்தரையா ஒரு ஜெபம் பண்ணுவார். இப்போதான் ஒரு தத்துவம் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா சொன்னது சரி அப்படின்னு நான் நினைக்கும் போது என் பிள்ளை நான் சொல்கிறது தப்புங்கிறான். When I say my father was right, my son says I am wrong. Now I know my father was right, but my children may think that I am wrong. எங்கள் சுந்தரையா செஞ்சது சரின்னு நான் நினைப்பேன், இப்போ நினைக்கிறேன். அன்னைக்கு நான் என்ன இப்படி இப்போ செய்கிறாரு, இப்படி செய்யலாம், அப்படி ஜெபிக்கலாம், என்ன ஜெயிப்பார் தெரியுமா? வேதனை தாங்க முடியாமல், ஆண்டவரே அவங்கள திருத்தும் இல்லைன்னா துரத்தும் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பார். அந்த ஜெபத்தை கேட்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி ஜெபிக்கிறார்? நம்மளை வந்தவங்களை துரத்தலாமா? ஆனால் இன்றைக்கு சில காரியங்கள், பிரியமானவர்களே, சில துணிகரமாக செய்கிற காரியங்கள், ஆண்டவரே அவங்கள திருத்தும் இல்லைன்னா துரத்தும், அப்படி தான் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கு. வேண்டாம் ஆண்டவர், தாங்க முடியல. சபையுடைய பேர் கெடுது, சபையுடைய சாட்சி கெடுது. ஏன்னா கர்மையெல்லாம் இப்படி தான் இருப்பாங்களா? செஞ்ச ஊழியமெல்லாம் வீணாக போயிடுச்சா? கருமையெல்லாம் இப்படி தான் ஆட்டம் ஆடுவாங்களா? கருமையெல்லாம் இப்படி தான் கூத்து பண்ணுவாங்களா? கேட்குறாங்க, பேசுகிறாங்க. ஆண்டவரே திருத்தும் இல்லைன்னா துரத்தும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த நன்றி அறிதல் இல்லாமல் போயிடுது. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும். நமக்கு யார் எந்த விதத்தில் நன்மை செய்தாங்களோ அவங்க மேலே நம்ம ஒரு நன்றி அறிதல் உள்ளவங்களாக இருக்கணும். அவங்கள வேதனைப்படுத்திடக்கூடாது. பிரியமானவர்களே, 12வது குறிப்பு 16வது வசனத்தில் பார்த்தோம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாயிருப்பதாக. கர்த்தருடைய வசனம் அது நம்முடைய வாழ்க்கையை, வசனம் நம்முடைய வாழ்க்கையாக மாறணும். ஒர்க் பண்ணணும்.
அதான் நமக்கு வேண்டிய சகல ஞானத்தையும் அந்த வசனத்தை கீழ்ப்படி. சும்மா கோயிலுக்கு வந்துட்டு போனால் போதும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் உண்டானால் வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யணும். குறிப்புகளை சொல்ல நேரம் இல்லை, கடந்து போகிறேன். 13வது நம்ம பார்த்தோம் கடந்த வாரத்தில். பிரியமல்ல, கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்தில் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு. நம்ம பாட்டு பாடுறதுனுடைய முக்கியத்துவம் ஒருவருக்கொருவர் அதில் புத்தி சொல்லுதல் இருக்கு. பிரியமானவர்களே, ஒரு சில காரியங்களை சொன்னேன். பிரியமல்ல, பாட்டில் லிரிக்ஸ் வார்த்தைகள் இருக்குது, மியூசிக் இருக்குது, ஒரு ரிதம் இருக்குது. பிரியமானவர்களே, மிக எளிதாக ஒரு கவிதை நயம் இருக்குது, சந்தம் இருக்குது. எல்லோரும் ஒருமிக்க பாட முடியும். பலன் ஓங்குமே 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 உங்களுடைய பலன் என்னை தாங்குமே தாங்குமே அப்படின்னா எல்லாரும் சொல்கிறோம். எல்லாரும் அதை தான் தியானிக்கும். சீக்கிரத்தில் ஒரு மனம் உண்டாயிடும். நல்ல தாளம் இருக்குது, இசை இருக்குது. இப்போ நான் பேசும்போது என்ன இசை வாசிச்சுட்டா இருக்காங்க, இப்போ உட்காந்துட்டாங்க. அவங்க பாடும்போது வாசிக்கிறாங்க. அப்போ இசை செய்கிறது. பாட்டு ரொம்ப உன்னதமானது, உச்சிதமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது புத்தி சொல்லுதலாக இருக்கணும். புத்தி சொல்லுது, கர்த்தர் தாங்குவார். ஒரு புத்தி சொல்லுதல் வருது. ஒருவருக்கொருவர் பாட்டு பாடி நம்ம குடும்பத்தில் சபை கூடி வரும்போது நம்ம புத்தி சொல்லுகிறோம். இன்றைக்கு அடுத்த குறிப்புக்குள்ளாக 14வது குறிப்புக்குள்ளாக நம்ம போகிறோம். வாசியுங்கள். அதே 16ஆம் வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே. 14வது குறிப்பு, 14th பாயிண்ட். உங்கள் இருதயங்களிலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. இங்கே சின்ன ஒரு மொழிபெயர்ப்பு மாற்றம் இருக்கிறது. உங்கள் இருதயங்களிலே கர்த்தரை பக்தியுடன் பாடி அல்ல, உங்கள் இருதயங்களிலே கர்த்தருக்கு நேர்த்தியாய் பாடி. Singing with grace in your hearts to the Lord. Singing with grace carries. ஒரு பக்தி பரவசத்தோடு கூட, ஒரு அழகோடு கூட. இன்னொரு மொழிபெயர்ப்பில் இருக்குது ஒரு டிவைன் இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு தெய்வீக தாக்கத்தோடு கூட, ஒரு ஆவிக்குரிய அழகோடு கூட. கேரிஸ் என்று சொன்னால் கிரேஸ். கிரேஸ் என்று சொன்ன அந்த பொருள் ஒரு நேர்த்தி, அந்த அழகு. யூ கம் அண்ட் கிரேஸ் தி அக்கேஷன். அப்படி நீங்கள் வந்தாலே ஒரு அழகு. அதான் கம் அண்ட் கிரேஸ் தி அக்கேஷன். த கிரேஷியஸ் வாக் ஆஃப் அ லயன், அந்த கம்பீரம். த கிரேஷியஸ் டான்ஸ் ஆஃப் அ பீக், அந்த நளினம். அதான் கிரேஸ். கிரேஸ் கிரேஸ் என்று சொல்லுவது ஏதோ தகுதியற்றவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பிச்சை அல்ல. சிலவர் தப்பாக அப்படின்னு நினைப்பாங்க. கிரேஸ் என்று சொல்வது அவர் விரும்புகிறது போல நம்மை வாழ பண்ணுவது கிரேஸ். அந்த அழகை கொண்டு வந்தது. இங்கே என்ன? சிங்கிங் வித் கிரேஸ் இன் யுவர் ஹார்ட்ஸ் டு த லார்ட். நம்ம பாட்டு பாடுவது கர்த்தருக்கு பாடுகிறோம். நம்ம பாடும்போது நம்முடைய ஆடியன்ஸ், நம்ம பாட்டை யார் கேட்குறா? கர்த்தர் கேட்குறார். ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 149ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசியுங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். கர்த்தருக்கு, சபைக்கு இல்லை, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இன்னைக்கு நம்ம பாடின இந்த பாட்டு. உம்மை நம்பினோர் மாண்டதில்லை, மாண்டதில்லை, மாண்டதில்லை. உம்மை நம்பினோர்
இந்த பாட்டு யாரெல்லாம் பாடினீங்க? கை வைத்து காட்டுங்க. நல்லா நல்லா கை வைத்துங்க. அதுக்கு எல்லாம் தான் பாடியிருப்போமே. எல்லாம் பாடினீங்க. பாடும்போது எத்தனை பேர் அந்த தெய்வத்தை பார்த்தீங்க? அவரை பார்த்து பாடினவங்க மட்டும் கை வைத்துங்க. ஒரு கை வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பார்த்து பாடினேன். யாரை பார்த்து பாடினீங்க அந்த பாட்டு? உண்மை நம்பினோர் மாண்டதில்லைன்னு யார்கிட்ட சொன்னீங்க? யார்கிட்ட சொன்னீங்க? உண்மை நம்பினோர் மாண்டதில்லை. சும்மா பாடணும் இல்லையா? கர்த்தருக்கு he is listening. I am singing to the Lord, not to a congregation. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்றதுக்காக பாடுறது வேற. பாடுதல் ஒரு மகிமையான ஒன்று இருக்குது. கர்த்தருக்கு புது பாட்டு. உண்மை யார்? அவங்க இல்லையே இல்லையே, அவங்க முன்னாலே நிற்கலையே. யாரை பார்த்து சொன்னீங்க உண்மை நம்பினோர் மாண்டதில்லைன்னு? நான் யோசித்தேன், இந்த குறிப்பை பேசுகிறோம், இப்படி ஒரு அருமையான பாட்டு எடுத்திருக்காங்களேன்னு உட்காந்து யோசிச்சுட்டு. ஆண்டவர் தான் அதை பண்ணியிருக்கார். அவரை முகமுகமாக நிறுத்தி நோக்கி சொல்லலாம் உண்மை நம்பினோர் மாண்டதில்லைன்னு. உங்கள் இருதயங்களிலே பக்தியுடன் கர்த்தருக்கு பாடுங்கள். Sing unto the Lord, not singing about the Lord. அவரை நம்பினோர் மாண்டதில்லைன்னா அவரை பற்றி பாடுறோம். ஆனால் நீங்கள் எப்படி பாடினீங்க? உண்மை நம்பினோர் அப்படின்னா அவர் இருக்கணும்ல. ஒரு ஆளே இல்லை அந்த அறையில், சும்மா அவர் வீட்டில் புருஷனே இல்லை, புருஷன்கிட்ட பேசுகிற மாதிரி ஒன்று பேசிகிட்டு இருந்தால் லூசுன்னு தானே சொல்லுவோம். புருஷனே அங்கே இல்லை, அப்படியே அன்பு கொள்ளி அந்த ரூமில் பேசிகிட்டு இருந்துச்சுன்னா அது லூசு தானே இல்லை? அப்போ ஆண்டவரே அவங்களுக்கு முன்னால் இல்லை, இந்த பாட்டை பாடினா நம்மெல்லாம் யார்? அதனால் நம்ம பாடும்போது அவருடைய சமூகத்தை உணரணும். நிறைய இடங்களில் இந்த வசனம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 33:3 வாசிங்க. கர்த்தர் அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். 96:1 வாசிங்க. 96. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். 98:1. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். 144:9. கர்த்தாவே நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன். நிறைய வசனம் இப்படி சொல்லிகிட்டே போக முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் சரி 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து தேவரீர் அவரை பார்த்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு. அவரை பார்த்து சொல்றாங்க, மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். அப்படி அவரை பார்த்து சொல்றாங்க, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அவரை பார்த்து பாடுறாங்க. நீர் எங்களை இப்படி மாற்றினீரே, நீர் எங்களை இப்படி உயர்த்தினீரே. அவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து இந்த காரியத்தெல்லாம் அங்கே வசன நடையில் எழுதியிருக்குது. அவங்க பாடலாக பாடினார்கள். பிரியமானவர்களே, நம்ம ஆராதனை நேரம் அவர் நதியின் கதீர மக்கர வாழ வசிக்கல உரீஷ நதியின் மக்கர வசிக்கல. ஆராதனை நேரத்தில் நம்ம பாட்டு பாடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பயத்தோட ஒரு சில காரியங்களை சொல்கிறேன் வர்ஷிப்பை பற்றி. இன்றைக்கு வர்ஷிப் என்று சொல்லுவது மிக அருவருப்பாக, வேதத்துக்கு புறம்பாக, கூத்தாக போய்விட்டது. பிரியமானவர்களே, நான் தாழ்மையாக சொல்கிறேன்,
அப்படிப்பட்ட வர்ஷிப், அந்த மாதிரி ஒரு குத்தாட்ட பாடல்கள் அப்படி பாடி ஆடுறத நீங்கள் கேட்குறத விட பார்க்கிறத விட நீங்கள் சினிமா பாட்டு சினிமா டான்ஸ் கேட்கலாம் பார்க்கலாம். ஏன்னா தப்புன்னு நினச்சிக்கிட்டாவது பார்ப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் வருகிற இந்த அருவருப்புகளை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பார்ப்பதை தடை செய்யுங்க. ஏன்னா அது தவறு இல்லைன்னு நினைப்பாங்க. இயேசு பாட்டு தானே. பிரியமானவர்களே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஒரு சில வர்ஷிப், அந்த வர்ஷிப்பில் பாடுறது, வர்ஷிப்பில் பாடுற குறிப்புகள் நான் சொல்கிறேன், தயவுசெய்து மனதில் வைத்துக்கொள்ளுங்க, எழுதிக்கொள்ளுங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் த சங்கர பயத்தோடு சொல்கிறேன். ஹல்லேலூயா. ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்டை ஃபீல் பண்ணணும். உங்கள் தனி ஜபமானாலும் சரி, எல்லாம் வெறும் சடங்காக போயிடும். சங்கீதக்காரர் சொல்கிற, அவரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்குகிறேன். அது வெறும் இமேஜினேஷன் அல்ல. இமேஜின் பண்ணுங்க, அவருக்கு முன்னால் நிற்கிறத கற்பனை பண்ணக்கூடிய கிருபை நமக்கு தந்திருக்கார். ஆனால் அது வெறும் கற்பனை அல்ல, யதார்த்தம். ஏனென்றால் அவர் வருவேன்னு சொல்லியிருக்கார். நான் வர்ஷிப் பண்ணும்போது அவர் இருப்பார். உண்மை நம்பினோர் மாண்டதில்லைன்னா அவரை பார்த்து சொல்லுங்கள். சும்மா ஜிங்கி ஜாக்கன்னு பாடுறது உண்மை நம்பினோர் மாண்டதில்லை. ஸோ நம்பர் 1, ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். ரெண்டாவது ஃபியர் ஆஃப் த லார்ட். ஃபியர் ஆஃப் த லார்ட். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். பிரியமானவர்களே, இது எல்லாம் கிருபை 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 என்று சொல்லி அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே இல்லை. இப்போ நம்ம பைபிள் வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள்னு இருக்கு. வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று பைபிளில் போட்டிருக்குது. அந்த வேத வசனம் பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? அந்த வேத வசனம் பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா சொல்லுங்கள். யோவான் எழுதியிருக்காருல்ல, வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள்னு. யோவான் காலத்தில் புதிய ஏற்பாடு உண்டா? யோவான் காலத்தில் புதிய ஏற்பாடு உண்டாங்க. வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னா வெறும் புதிய ஏற்பாடு ஆராய்ஞ்சு பார்க்காதீங்க. பழைய ஏற்பாடு படிச்சுட்டு புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. அந்த இயேசு கையில் இருந்த வேதம் பழைய ஏற்பாடு. பிரியமானவர்களே, வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று இயேசு சொன்னது பழைய ஏற்பாடு. வேத வசனம், குறிப்பாக ஆகமங்கள். உபாகமத்தில் ஒன்று சொல்லியிருக்கு. இங்கே இருக்கிற வாஸ்தவம் உபாகம் படித்தவங்க சொல்லுங்களேன். உங்கள் பையன் கீழ்ப்படியலை, அந்த பையன் கீழ்ப்படிய மாட்டேக்கான். நீங்கள் சொல்லிங்க, கண்டிக்கிறீங்க, அந்த பையன் கீழ்ப்படியலை. கீழ்ப்படலைன்னு என்ன செய்யணும்? படிச்சிருக்கீங்களா? கீழ்ப்படியாத பையனை என்ன பண்ணணும்? உபாகம் 21 அதிகாரம்னு நினைக்கிறேன். கீழ்ப்படியில் இப்போ பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தீங்களா? பைபிள் அப்படி தான்ப்பா போட்டிருக்கு. கல்லால் அடிச்சு கீழ்ப்படியலைன்னா அந்த பையனை பிடிச்சிட்டு வந்து சபையில் சங்கத்தில் நிறுத்தி அவனை கல்லால் அடித்து கொல்லணும் போட்டிருக்கு பைபிள். உங்கள் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தீங்களா? இதான் ஆண்டவருடைய சித்தம்னு சொல்லி கொடுத்தீங்களா? அது சொல்லி கொடுக்காதனால நீங்கள் அந்த பையனை சொல்கிறான், போங்க டாடி, மம்மி யூ டோன்ட் நோ மம்மி, பி குவாய்ட் மம்மி. ஏன்னா 2 வார்த்தை இங்கிலீஷ் படிச்சுட்டான்ல, மதிக்க முடியலை. கிருபை
இல்லை இன்றைக்குள்ள சட்டம் அவனை கல்லால் அடித்து கொள்ள முடியாது. ஆனால் கீழ்ப்படியாமையே தேவன் இவ்வளவு அருவருக்கிறார் அப்படிங்கிற அந்த பிள்ளைக்கு தெரியணும்ல. பெற்றோருக்கு கீழ்ப்படுவது எவ்வளவு முக்கியம் என்பது எங்கே தெரியும்? அந்த வசனம் சொல்லி கொடுத்தா தானே தெரியும். வசனம் சொல்லுது, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. சொல்லி கொடுத்தம்மா. நீ வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா, நீண்ட நாள் வாழணும்னா உங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணுடா. அப்போ தான் நீ நீண்ட நாள் வாழ முடியும். உன் நாட்கள் சொல்லி கொடுக்கமா. ஒரு பரிசுத்தவான் சொல்கிறாரு, பழைய ஏற்பாடு படிக்காமல் புதிய ஏற்பாடு படிக்கிறது, எல்கேஜி யூகேஜி படிக்காமல் நேராக 10th படிக்கிற மாதிரி. தேவ பயம் இல்லை. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாடு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், புதிய ஏற்பாடு கிருபை. கிருபை என்பது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கீப் அப் பண்ண நமக்கு தேவன் தர்றாரு. என்னை கல்லால் அடித்து கொல்லுவாங்கன்னு பயந்து எங்கள் அப்பா அம்மா கீழ்ப்படிய வேண்டாம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியக்கூடிய கிருபையை ரட்சிக்கப்படும் போது எனக்கு இயேசு தந்து விட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாமல் தருதலையை அலைவது கிருபை அல்ல. கிருபையின் காலத்தில் அந்த கீழ்ப்படியாத பிள்ளையை அதே தேவன் கல்லால் அடித்து கொள்ளுவார். வீட்டுக்கு அடங்காது எங்கேயாவது அடங்கும். வீட்டுக்கு அடங்காதது எங்கேயாவது அடங்கும். ஏன்னா அந்த தேவன் மாறாதவர் தானே. கிருபை என்று சொல்லுவது என்னை கல்லால் அடித்து கொல்லுவாங்கன்னு பயந்து எங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணுவது அல்ல. அந்த கிருபை அந்த பிரமாணத்தை என்னை நிறைவேற்ற வைக்கிறது. கிருபை பெற்றவன் என்பதனால எங்கள் அப்பா அம்மா கீழ்ப்படியாமல் நான் லூஸ் மாதிரி அலையலாம் என்பது கிருபை அல்ல. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு சபையை கெடுப்பதற்காக, விசுவாசிகளை கெடுப்பதற்காக பிசாசு பிரியம் ஒலியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து வந்து, எல்லாம் கிருபை, எப்படி செஞ்சாலும் தப்பு இல்லை, நம்ம பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, நம்மெல்லாம் பழைய ஏற்பாட்டுக்கு உட்பட்டவர்கள் அல்ல என்ற ஒரு பேய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசத்தை பரப்புகிறது. ஒரு ஆசிரியர் ஒன்று சொல்கிறேன், இலக்கணமா இலக்கியமா அப்படி நாங்கள்லாம் பேசுவோம். இலக்கணமா இலக்கியமா? பிரியமானவர்கள், இலக்கணம் தேவையா தேவையில்லை? நிறைய பேருக்கு இலக்கணம்னால அதெல்லாம் பிடிக்காது, கிராமர் பிடிக்காதும்பாங்க. கிராமர் ஓல்ட் டெஸ்டமெண்ட், லிட்ரேச்சர் நியூ டெஸ்டமெண்ட். உங்கள் இலக்கியம், உங்கள் இலக்கிய படைப்பு ஒரு பொருட்செறிவோடு கூட இருக்க வேண்டும் என்றால் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் முக்கியம். நேற்று நான் வருவேன் அப்படின்னா யாருக்கா புரியுமா? நாளைக்கு நான் வந்தேன் அப்படின்னா புரியுமா? நேற்று நான் வருவேன் புரியாதில்ல. அவள் இறந்த காலத்துக்கு எப்படி சொல்லணும்? அதான் இலக்கணம். ஐ கேம் டுமாரோ, ஐ வில் கம் எஸ்டர்டே. முட்டாள்தனமா இல்லை? ரூல்ஸ் வேணுமா வேண்டாமா? ரூல்ஸ் இல்லாமல் கம்யூனிகேட் பண்ண முடியுமா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தாங்க நமக்கு ஸ்ட்ரக்சர். இன்றைக்கு ஒரு பரிசுத்தவான் சொல்கிற அந்த தெய்வ பயமே இல்லாமல் போனதற்கு காரணம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இந்த தேவன் யார்? அப்பா அம்மா கீழ்ப்படையிலன்னா அந்த பிள்ளையை கல்லறிந்து அடிக்க வேண்டும் என்று சொன்ன தேவனை தான் நம்ம வர்ஷிப் பண்ணுறோமா? வேறு தேவனா? அப்பா அம்மாவை கனம் பண்ணால் நமக்கு ஆயுசு நாட்கள் நீடித்திருக்குன்னு ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு. எந்த தேவன் நம்ம கும்பிடுறோம்? ஒவ்வொன்றுக்கும் யோசிக்கிறோம். அந்த தேவன் தானே சொல்கிறார், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. அந்த இயேசு என்ன சொன்ன? பழைய பாட்டில் தசம பாலம் கிட்ட அந்த அம்மா சொல்லும்போது அப்படியே மனம் உருகிச்சு. தசம பாகம் கொடுக்கிற கருத்தை என்ன கோயிலுக்கு கொண்டு வந்துட்டாரியான்னு சாட்சி சொல்கிறாங்க.
இன்றைக்கு நிறைய உபதேசம், அதெல்லாம் காணிக்கலாம் வேண்டாம், காணிக்கை கொடுக்க வேண்டாம், தசமபாகம் கொடுக்க வேண்டாம் என்று உங்களுக்கு அறிவுறுத்துறதுனால, பிரசங்கம் பண்ணுறதுனால அந்த 1000 ரூபாய் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் அந்த விதை விதைக்காததினாலே உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் தடைப்படும். அப்போ அதை கொடுக்க வேண்டாம் என்று உங்களுக்கு போதிக்கிற அந்த போதகன் யாருடைய பிள்ளை? உங்கள் ஆசீர்வாதத்தை தடுப்பதற்காக போதிக்கிற அந்த போதகன் யாருடைய பிள்ளை? பிரியமானவர்களே, நீதியின் விளைச்சலை தான் அவர் வர்த்திக்க பண்ணுவார். உற்சாகமாய் கொடுக்கணத்தில் பிரியமாக இருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. ஆமாம், சொல்லியிருக்கு. பரிசேயர் வேதபாரருடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்கணும் தானே சொல்லியிருக்குது. அப்போ அதை கொடுக்க வேண்டான்னு உங்களை போதிக்கிறது யார்? உங்கள் மேலே ரொம்ப இறக்கமுள்ள அந்த 1000 ரூபாயை உங்களுக்கு சேமித்து கொடுக்கறதற்காக பேசுகிற தேவ தூதர்களா? இல்லைன்னா நீங்கள் விதைத்து அந்த விளைச்சலை அறுத்து எடுக்காதபடி உங்களை தடுக்கிற பிசாசின் தூதர்களா? யார் பேசுகிறா? ஒருவேளை ஏதோ ஒரு ஊழியக்காரன் அந்த தசம பாகத்தை தவறாக அவன் பயன்படுத்துவான், பொருளாசையினால் செய்வான் என்றால் தேவன் அவனை கண்டிப்பாக தண்டிப்பார். சாபம் வரும் அவனுக்கு. பிரியமானவர்களே, ஜபிக்காமல் போனால் எங்களுக்கு பாவம்னு சொல்லி பயந்து ஜபிப்போம். ஒவ்வொரு காணிக்கை கவர் எடுக்கும்போதும் என் கூட இருக்க தம்பிமாருக்கு தெரியும், சில மணி நேரங்கள் ஆகாது 10 கவர் எடுக்கிறதுக்கு. முகமுகமாய் அவர்களை நினைத்து, அவங்க குடும்ப பிரச்சனை நினைத்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். நான் பெருமைக்காக சொல்கிறேன், விளக்கத்துக்காக சொல்கிறேன். காணிக்கை, தசமபாகம், ஆராதனை நேரம் நல்லா அவரை வர்ஷிப் பண்ணணுன்னா இந்த ஃபியர் ஆஃப் காட் வேணும். கூத்தாட முடியுமா? அவருக்கு முன்னால் விசிலடிக்க முடியுமா? அப்படி வீண் விசிலடிக்க முடியுமா? அவருடைய சமூகத்தை உணர்ந்து செய்ய முடியுமா? பிரியமானவர்களே, தேவனே விசில் அடித்தாராம். விசில் அடித்தான் கூட்டங்கள் சொல்லுது. வேதத்தில் ஓசியாவில் ஏசாயாவில் அவர் பயில் காட்டி அழைத்தார்னு இருக்கு. அந்த பயில் காட்டி அழைத்தார் என்பது ஆங்கிலத்தில் ஹிஸ்ட்னு இருக்கு. ஹிஸ்ட் என்று சொன்னால் மெல்லிய சத்தம், இல்லைன்னா சிக்னல். ஒரு சிக்னல் கொடுத்தார், ஒரு சிக்னல் கொடுத்தார். அந்த ஆடு அந்த மேய்ப்பனுடைய இச்சிச்சு அந்த சத்தத்தை அறிந்திருக்கு, ஓடி வந்துடுச்சு. பயில் என்றால் பைய, மெல்ல என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, துணிகரமாக டான்ஸ் ஆடி கூத்தாடிக்கிட்டு ஆண்டவர் முன்னால் உட்கார வச்சு அப்படி செய்ய முடியுமா? தலையை விரித்து போட்டுக்கிட்டு, டிரான்ஸ்பரண்ட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, உலகத்தான போல் தாடி மீசை வச்சுக்கிட்டு. தாடி வைப்பது தவறல்ல. என்ன, எதுக்காக நீ தாடி வச்சுருக்க? என்ன மாதிரி தாடி வச்சுருக்க? முகத்தில் வளர்ந்து விட்டுட்டீங்களா? சரி, வேஷம் தானே, ஸ்டைல் தானே. யார் வர்ஷிப் பண்ணுறேன்? பயமாக இருக்குங்க. நாடக மேடையை விட கேவலமாயிடுச்சு. நம் ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இங்கே பாடுறோம், வர்ஷிப் பண்ணணும்னு நான் முதலாவது ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுங்க, ரெண்டாவது ஃபியர் ஆஃப் த லார்ட், மூன்றாவது with grace, with grace, with charis. தமிழில் பக்தி, ஒரு மொழிபெயர்ப்பில் தி டிவைன் இன்ஃப்ளூயன்ஸ். அப்படி இல்லாமல் வர்ஷிப் பண்ணாதீங்க, அப்படி இல்லாமல் வர்ஷிப் பண்ணாதீங்க. பக்தியோடு
டான்ஸில் பக்தி இருக்கணும், அந்த கூத்தில் பக்தி இருக்கணும், அந்த கைதட்டுறதில் பக்தி இருக்கணும். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் இல்லை. நான்காவது, நாட் ஆஸ் அன் என்டர்டெயின்மெண்ட். இது ஒரு நடன நிகழ்ச்சி அல்ல. நான் வானத்தின் பூமியை உண்டாக்கின சர்வ அதிகாரமுள்ள தேவனை வர்ஷிப் பண்ண. தயவு செய்து இது உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. வீட்டில் போய் இதை ரிவைஸ் பண்ணுங்க. நான் வீட்டில் ஒரு பாட்டு பாடுறேன், அப்பா அம்மா பிள்ளைங்க சேர்ந்து பாடுறீங்க. நம்பர் 1, ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். நம்பர் 2, ஃபியர் ஆஃப் காட், ஃபியர் ஆஃப் காட். நம்பர் 3, ஒரு வித் கிரேஸ், வித் அ டிவைன் பியூட்டி. அப்படியே அந்த பக்தி பரவசத்தோடு. நான்காவது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக, ஒரு கலை நிகழ்ச்சியாக, ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராமாக அந்த வர்ஷிப் இருக்கக்கூடாது. ஐந்தாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோ லையிங் டு காட். ஆண்டவரை பார்த்து பொய் சொல்லாதீங்க. உபாகமத்தில் இருக்கு, உங்கள் வாயில் மறக்கலாகாத ஒரு பாடலை தருவேன், அந்த பாடலே உங்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்லும். அப்படி பாடி பாடி பழகி மறக்காமல் பாடுவோம். ஏசு போதுமே, ஏசு போதுமே, ஏசு போதுமேன்னு பாடுவோம். ஆனால் ஏசு போதுன்னா வாழ்கிறோம். அப்போ அந்த பாட்டு என்னது? அவருடைய சமூகத்தில் அவருடைய சமூகத்தில் நின்று அவருடைய முகத்தை பார்த்து அவரிடத்தில் சொல்லுகிற பொய். பொய்யர் அனைவரும் நாசமடைவார். இந்த பிரசங்கம் நேருக்கு பிடிக்காது. ஆனால் எங்களுக்குள்ள அழைப்பு உத்தமமான ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தும். கடந்த நாட்களில் ஒரு ஊழியத்தின் ஆண்டு விழாவில் பேச போயிருந்தேன். எழுப்புதலின் ஊழியத்தின் ஆண்டு விழா. அந்த ஊழியத்தின் பேர் எழுப்புதலின் ஊழியம். அப்போ எழுப்புதலுக்கும் சுவிசேஷ நற்செய்தி ஊழியத்துக்குள்ள வேறுபாடு சொன்னேன். எழுப்புதலுக்கும் நற்செய்தி ஊழியத்துக்கும் உள்ள வேறுபாடு சொன்னேன். எவாஞ்சலிசம் அண்ட் ரிவைவல். எவாஞ்சலிசம்னா நற்செய்தி அறிவிப்பது. 2 ஊழியக்காரங்க ஒருத்தர் மீட் பண்ணாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாராம், எங்கள் சபையில் பயங்கர எழுப்புதல், எங்கள் சபையில் பயங்கர எழுப்புதல்னார். அப்போ அடுத்த ஊழியர், அப்படியா, எவ்வளோ புது ஆத்மா வந்திருக்காங்க, எவ்வளோ புது ஆத்மா வந்திருக்காங்க. அப்போ இவர் சொன்னாராம், இல்லை 50 பேர் போயிட்டாங்கண்ணா, 50 பேர் போயிட்டாங்கன்னார். எவாஞ்சலிசத்தில் நிறைய புது ஆத்மாக்கள் வருவாங்க. ரிவைவல் வரும்போது பதர்லாம் போயிடும். அதான் ரிவைவல், எழுப்புதல். அந்த கடலில் வலையை போடும்போது வலைக்குள்ளே நல்ல மீன் கெட்ட மீன் எல்லாம் அந்த வலைக்குள்ளே வரும். ஆனால் அந்த வலை கரை சேரும்போது நல்ல மீன் கூடைக்குள்ளே போகும், கெட்ட மீன் அக்கினிக்கு இரையாக்கப்படும். கெட்ட மீன் அக்கினிக்கு இரையாக்கப்படும். மணி களஞ்சியத்தில் சேரும், பதரோ அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்படும். ஃபயர். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அவருக்கு முன்னால் நின்றுக்கிட்டு நான் இயேசு போதுமே, இயேசு போதுமே, பொய்யா உண்மையாக இயேசு போதுமா? உனக்கு உண்மையாகவே இயேசு போதும் இருந்தால் அதை பாடுங்க. எனக்கு இயேசும் வேணும் உலகமும் வேணும்னா அதை பாடாதீங்க, பொய் சொல்லாதீங்க. ஏன்னா இயேசும் வேணும் உலகமும் வேணும், அந்த பாட்டை பாட மாட்டேன்னு சொல்லிடுங்க. பெரியம்மா, எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, அணியும் ஆபரணமும் எல்லாம் இயேசுவே அப்படின்னா யார் அந்த பாட்டை பாட முடியும்? கொயர் பாடுதுன்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து பாட முடியுமா? எனக்கு எது இயேசு? தலையிலேருந்து கால் வரைக்கும் நட்டு போல்ட் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் இயேசுவே, அணியும் ஆபரணம் எல்லாம் இயேசுவேன்னு சொல்ல முடியுமாண்ணா? உங்கள் வாயில் மறக்காத ஒரு பாடலை கொடுப்பேன், அந்த பாடலை உங்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்லும்.
அப்போ நீங்கள் தேவனை முன்பாக நின்று பாடும்போது கர்த்தருக்கு பாடுங்க. உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பரிசுத்தப்படுத்தி பக்தியுடன் அவருக்கு முன்பாக பாடுங்க. அவருக்கு பாடுங்க. அவருக்கு ஒரு புது பாட்டை பாடுங்க. அவரை பார்த்து பாடுங்க. அவருடைய பிரசன்ஸை உணர்ந்து பாடுங்க. பாடல் வேளையில் பொய் சொல்லாதேங்க. பிரியமான மிக முக்கியமான ஒன்று, நான் பாடுவது அவருக்கு பிரியமாக இருக்கா? நான் சொல்கிறது, நான் பாடுற டோன், நான் பாடுற ஸ்டைல், நான் கைதட்டுறது, தலையாட்டுறது, அவர் தானே கேட்குறாரு. கர்த்தருக்கு பாடுறேன், கர்த்தருக்கு பாடுறேன். நான் பாடுறது கர்த்தருக்கு பிடிச்சிருக்கிறா? நாங்கள்லாம் ஒன்றா வீட்டில் இருந்தவங்க. அதில் ஒரு பிரதருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் அடிக்கடி முட்டிக்கும், மோதிக்கும். ஒரு நாள் நாங்கள்லாம் நெல்லைக்கு ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது எல்லோரும் வீட்டுக்கு அல்வா வாங்கிட்டு வந்தார். அவர் முதல்ல வேண்டான்னாரு. ஏன் இப்படி வாங்கிட்டு போங்கன்னு சரின்னு சொல்லி அவரும் அல்வா வாங்கிட்டு வந்தார். ஒரு நாள் அந்த சிஸ்டர்கிட்ட பேசும்போது, அவருக்கு என் மேலே அன்பே கிடையாதுப்பா அப்படின்னாங்க. ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க. ஊர்லேருந்து வரும்போது அவர் உங்களுக்காக அல்வா வாங்கிட்டு வந்தாருன்னு. போக நான் அல்வாவே சாப்பிட மாட்டேன், என்னை பார்க்க வச்சு அவர் தான் தின்னார். கதையில் நடந்தது. அவங்களுக்கு பிடிக்காததை அவங்கள பார்க்க வச்சு செய்கிறோம். நான் தலையாட்டுறது, நான் கையை தட்டுறது, நான் விசில் அடிக்கிறது, நான் டான்ஸ் ஆடுறது, இப்படி ஒரு ஷேக் பண்ணுறது, ஏதோ ஒன்று பண்ணுறேன். அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அவருக்கு பிடிச்சா செய்யுங்க, அவருக்கு பிடிக்காதுன்னா செய்யாதீங்க. நீங்கள் பாடுகிறது சிங்கிங் அன்டு த லார்ட். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்க. நான் பாடுகிற விதம், நான் பாடுகிற வார்த்தை, என்னுடைய ஜெஸ்டர்ஸ் அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அவரை முன்னால் உட்கார வச்சுட்டு அவருக்கு பிடிக்காத ஒன்றை நான் செய்தால் அவருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். இப்படி அவர் சொல்கிறார், இப்படி என்னை தொழுது கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் எப்போது கேட்டாரா இப்படி தொழுது கொள்ளுங்கள்னு? நான் யாருக்கு பாடுறேன்? யாரை மகிழ்விக்க பாடுறேன்? யாரை பார்த்து பாடுறேன்? நான் பாடுகிறது அவருக்கு பிடித்திருக்கா இல்லையா? மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது என்டர்டெயின்மெண்ட். இதெல்லாம் உண்மையான ஆழமான குறிப்புகள். பிரியமானவர்களே, தியானிங்க, மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள். presence of the Lord, fear of the Lord with grace, not as an entertainment, not lying to God, pleasing to God. பிரியமான எல்லாவற்றுக்கும் மேலாக நான் பாடுகிற வேளையில் all that is within me. சங்கீதக்காரன் சொல்கிறேன், நான் பாடும்போது என்னுடைய உதடும் என் மீட்டுக்கொண்ட ஓர் ஈசனதீனமா, என் சோல் அதில் வரணும். உதடு மட்டும் பாடக்கூடாது. ஆல் தட் இஸ் வித்தின் மீ. நான் பாடும்போது என்னுடைய வெறும் வோக்கல் கார்டு, அந்த வோக்கல் கார்டு மாத்திரமல்ல, பாடுறதுக்கு வோக்கல் கார்டு தேவை. ஆனால் வெறும் வோக்கல் கார்டு அல்ல, என் சோல், என் ஹார்ட், என்னுடைய ஒவ்வொரு கிளான்ஸ். பைபிள் ஆல் தட் இஸ் வித்தின் மீ, எனக்கு இருக்கிற எல்லாம். ஆனால் பாடும்போது, அந்த பக்தி பரவசத்தில் பாடும்போது என்னுடைய கண்ணீர் சுரப்பி அங்கே ஏங்கி அப்படியே கண்ணீர் வடியுது. நான் பாடும்போது ஒரு ஆனந்த களிப்பு வருது, கல் குடித்த மாதிரி. அப்படியே ஆனந்த களிப்பு. ஏன் என் உணர்ச்சி அதை தாக்குது. நான் பாடுகிற பாடல் வெறும் என் உதட்டோடு நிற்கக்கூடாது. என்னுடைய சோல், என்னுடைய ஸ்பிரிட், என்னுடைய கிளான்ஸ், என்னுடைய லிவர், என்னுடைய ஹார்ட், என்னுடைய அப்டாமன், அப்படியே எல்லாத்துலேயும் அந்த தாக்கம் வரணும். அந்த தாக்கம் வரணும். ஆல் தட் இஸ் வித்தின். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த குறிப்புகளை நினைவு வச்சுக்கோங்க. presence of the Lord, fear of the Lord with a divine influence, not as an entertainment, not lying to God, pleasing to God, all that is within. தேவ சமூகம்
தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு பக்தி. இது ஒரு களியாட்டம், ஒரு கல்ச்சரல் நிகழ்ச்சி அல்ல. கர்த்தர்கிட்ட பாட்டு பாடும்போது பொய் சொல்லக்கூடாது. நம்ம பாடுகிறது, நம்ம விதம் எல்லாமே, குரல் எல்லாமே அவருக்கு ப்ளீஸிங்காக இருக்கணும். நம்ம பாடும்போது வெறும் உதடு அல்ல, ஆல் தட் இஸ் விதின், நமக்குள்ள எல்லாம் அந்த பாடலில் ஒன்றாக வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொட்டேஷன் வாசிக்கிறேன். இஃப் யுவர் லைஃப் டஸ் நாட் வர்ஷிப் காட், யுவர் லிப்ஸ் டு நாட் வர்ஷிப் காட் ஐதர். உன்னுடைய வாழ்க்கை கர்த்தரை ஆராதிக்காவிட்டால் உன்னுடைய உதடும் கர்த்தரை ஆராதிக்கக்கூடாது. If your life does not worship God, your lips do not worship God either. பிரியமான நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு பாடணும். நம்ம வாழ்க்கையை கர்த்தருக்கு பாடுகிற ஒரு பாட்டாக இருக்க வேண்டும். தான் நேற்று நான் A.W. டோசர் சொல்கிற இன்னொரு குறிப்பை பார்த்தேன். If worship bores you, you are not ready for heaven. அந்த worship உங்களுக்கு போர் அடிக்குமானால் you are not ready for heaven. நான் பயத்தோடு சொல்கிறேன். ஆராதனை வேளையில் worshipக்கு வர முடியாதவர்கள், அந்த அவரை பாடுகிற வேலை பாடுகிறதற்கு ஒன்றாக இணைந்து அப்படியே பக்தி பரவசத்தோடு பாடுகிறதற்கு ஆராதனைக்கு வர முடியாதவர்கள் பரலோகத்துக்கு போக மாட்டார்கள் அப்படின்னு அவர் சொல்றார். ஆராதனைக்கு வர முடியாதவர்கள், அவரை பாட்டு பாடி பக்தி பரவசத்தோடு உம்மை நம்பினோர் மாண்டதில்லை அப்படின்னு அவரை பார்த்து சொல்கிறேன். அப்படி பாடி வர்ஷிப் பண்ண முடியாதவர்கள் பரலோகத்துக்கு ரெடி இல்லை அப்படிங்கிற. ஏன் அப்படி? அதே நாங்கள் பாட்டு பாடுற நேரத்துக்கு வரலன்னா பரலோகத்துக்கு போக மாட்டோமா? ஆமாங்க, தைரியமாக சொல்கிறேன். பரலோகத்தில் பிரசங்கம் கிடையாது, பரலோகத்தில் பிரசங்கம் கிடையாது, பரலோகத்தில் காணிக்கெல்லாம் வாங்க மாட்டாங்க, பரலோகத்தில் காணிக்கெல்லாம் வாங்க மாட்டாங்க. பரலோகத்தில் ஒன்றே ஒன்று தான் நடக்கும், அவரை வர்ஷிப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கேயே வர்ஷிப்புக்கு வர முடியாதவங்க பரலோகத்தில் நீங்கள் இருக்கவே முடியாது, ரொம்ப போராட்சிடும். இந்த பரலோகமே வேண்டாம், நான் நரகத்துக்கே போகிறேன்னு போனாலும் போயிடுவீங்க. வர்ஷிப்புக்கே வர முடியாது. இங்கே தேவனை வர்ஷிப் பண்ண முடியாதவங்க பரலோகத்தில் எப்படி வர்ஷிப் பண்ணிகிட்டு இருப்பீங்க? இங்கே வர்ஷிப்பை நெக்லெக்ட் பண்ணுறவங்க, இங்கே வர்ஷிப் போருன்னு நினைக்கிறவங்க பரலோகத்தில் எப்படி போய் நம்ம வர்ஷிப் பண்ண முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, வர்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இன்றைக்கு 15வது குறிப்பையும் நான் சொல்ல வேண்டும் என்று தான் வந்தேன். 17ஆம் வசனம் வாசியுங்கள். நான் முடிக்க பார்க்குறேன். 17. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்கள். பிரியமானே, எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே செய்து அப்படின்னா அதனுடைய பொருள் நம்பர் 1, he requires it. அதை அவர் செய்யுன்னு சொல்லியிருக்கார். ஞானஸ்நானம் எடுன்னு அவர் சொல்லியிருக்காரு. வியாதியஸ்தரை சுகமாக்குங்கன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஜெபம் பண்ணுங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. he requires it. அதனால் செய்யலை. 2வது, அவர் அதை கட்டளையாக சொல்லியிருக்கார். அவர் சொன்னார், அதனால் கொடுக்க. நீங்கள் புறப்பட்டு போய் அவர்களை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கார். ஏன் ஞானஸ்நானம் கொடுக்குறேன்? அவர் சொல்லியிருக்காரு, ஞானஸ்நானம் கொடுக்குறேன். அவருடைய நாமத்தினால செய்கிறேன் என்று சொன்னால் பிகாஸ் ஹீ ரெக்வயர்ஸ் இட், அது அவர் சொல்லியிருக்கார். 2வது, அவர் கட்டளை இட்டிருக்கிறார். 3வது, அவருடைய நாமத்தினாலே செய்வது என்று சொன்னார் இந்த பவர், ரைட் அண்ட் அத்தாரிட்டி ஹி ஹஸ் கிவன் அஸ். எனக்கு அந்த பவர் இல்லை, எனக்கு அந்த அத்தாரிட்டி இல்லை.
கிறிஸ்துக்கு வெளியே இருக்கிற ஒருவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவனை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு எனக்கு என்ன ரைட் இருக்குது? ஒருவனுக்குள்ளே இருக்கிற பிசாசை பார்த்து போ அப்படின்னு சொல்ல எனக்கு என்ன ரைட் இருக்குது? எனக்கு என்ன பவர் இருக்குது? அந்த ஆவியை பார்த்து போன்னு சொல்ல எனக்கு என்ன இருக்குது? அந்த பவர், அந்த ரைட், அந்த அத்தாரிட்டி அவர் கொடுத்துருக்கார். அவர் கொடுத்துருக்கார். இன் ஹிஸ் நேம் ஐ எம் டூயிங் இட். ஹீ ரெக்வயர்ஸ் இட், ஹீ கமெண்ட்ஸ் இட், ஹீ ஹஸ் கிவன் த பவர் அண்ட் தி அத்தாரிட்டி. பிரியமாலை நம்பர் 4, நான் இதை செய்கிறனால எனக்கு எந்த கனமோ மகிமையோ ஒன்றும் கிடையாது. இந்த காரியத்தை அவருடைய நாமத்தினால செய்கிறேன். கன மகிமை அவருக்கு, கன மகிமை அவருக்கு. அவருடைய நாமத்தில் செய்கிறது என்று சொன்னால் நான் சொல்லி செய்யலை. ஐ எம் ஒன்லி a messenger. அவர் எனக்கு சொன்னதை நான் செய்கிறேன். இதுக்கு கனம் வரணும்னா அவருக்கு, மகிமை வரணும்னா அவருக்கு. So I have done it only in his name, not in my name. So there is no glory or honor for my name. எனக்கு என் பேருக்கு எந்த பெயர் புகழுக்காக இல்லை. அதான் உண்மையாக அவருடைய நாமத்திலே நான் செய்கிறேன். போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும். புகழ்ச்சி ஆனாலும் சரி, இகழ்ச்சி ஆனாலும் சரி, எல்லாம் அவருக்கு தான், எல்லாம் அவருக்கு தான். பிரியமானவர்களே, கடைசியாக நான் இதை செய்வது அவர் மூலமாக செய்கிறேன். அவருடைய நாமத்தில் செய்கிறேன்னு சொன்னால் நானாக இதை செய்யலை. ஜெபிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவர் எனக்கு இதை செய்யும் அதை செய்யுன்னு கேட்குறேன். நான் கேட்குறது யார்? இயேசு மூலமாக கேட்குறேன், இயேசு நாமத்தில் கேட்குறேன். ஒரு ப்ராப்பர் சேனல், ஒரு ப்ராப்பர் சேனல். எங்கள் ஐயா அனுப்புனாங்க, போகிறோம், ஒரு கடைக்கு போகிறீங்க, இல்லை ஒரு உங்கள் ஸ்டாஃப் ஒருத்தரை அனுப்புகிறீங்க. யார் அனுப்புனா? டாக்டர் சொன்னாங்கங்க. டாக்டர் வாங்கிட்டு சொன்னாங்க, என் சார் வாங்கிட்டு சொன்னாங்க. யார் நாமத்தில் போய் வாங்குறீங்க? அவர் நாமத்தில். நீங்கள் எதை செய்தாலும் அது குறிப்பாக நான் செய்கிறது அவருக்கு கனத்தையும் மகிமையும் உண்டாக்கணும். லார்ட் லெட் தை நேம் பி ஹல்லோட். பரமண்டலங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எதை செஞ்சாலும் என்னால் அவருடைய நாமம் மகிமைப்படும். இந்த 14, 15 2 குறிப்புகளை நம்ம இன்றைக்கு பார்த்துருக்கிறோம். ஒன்று, பிரியமான கர்த்தருக்கு நான் இருதயத்தில் பக்தியுடன், ஒரு டிவைன் இன்ஃப்ளூயன்ஸோட, ஒரு கிரேஸோடு, ஒரு கேரிஸோட, வெறும் பக்தி அல்ல, ஒரு அழகோட நான் அவருக்கு பாட வேண்டும். அவரை முன்னால் நிறுத்தி நான் பாட ரொம்ப அருமையான ஒரு காரியம், ரொம்ப ஒரு அருமையான காரியம். பாட்டு பாடும்போது போய் சொல்லிடக்கூடாது, அவர் உண்மையை பேசணும். நம்ம பாடுறது அவருக்கு பிரியமாக இருக்கணும், நம்ம பாடுறது அவருக்கு பிரியமாக இருக்கணும். பிரியமானவர்களே, நம்ம எதை செய்யலாம்? கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் நான் செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரணும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த கிருபையை நம்மளை பெருக பண்ணும்படிக்கு கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் இயேசுவே, அடிமனை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க நீங்கள் எங்களுக்கு கொடுத்த கிருபை இறக்கங்களுக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க, உம்முடைய இருதயத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபையை தாருங்க ஆண்டவரே. உம்முடைய வேத வசனத்தின்படி ஜீவிக்கிற கிருபையை தாருங்க, கிருபையை தாருங்க, கிருபையை தாருங்க ஆண்டவரே. சபையாரை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.